ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய மிக 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 முக்கியமான தாள்கள். ஆக்சுவலி பல தடைகளை தாண்டி பெரிய கண்டத்திலிருந்து தப்பித்து ஒவ்வொருவருக்கும் ஆகஸ்ட் மாதம் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது என்பது கிரக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் அடிப்படையில் ஜோதிடர்கள் சில முக்கியமான தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த முக்கியமான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயன்பெற முடியும். ஆக்சுவலி வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தா கண்டிப்பாக அது நம்மளுக்கு முட்டாள்தனம் தான். நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம் ஓகே தான். ஆனால் அந்த பாசிட்டிவோடு கிரகங்கள் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரம் நாம் எதிர்பார்க்காத பல ஆபத்துக்கள்லாம் நமக்கு வரும். அந்த ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படணும். அந்த வகையில் ஆகஸ்டில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் நிறைய கிரக பயிற்சி நடக்குது. இதனால் சொந்த வீடு, பதவி உயர்வு, இந்த மாதிரி அதிர்ஷ்டம் தர்ற மாதிரி நிறைய விஷயம் உங்கள் ராசிகளுக்கு நடக்கும். அதனால் முழு லிஸ்ட்டே உங்களுக்கு என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஆகஸ்ட் மாதம் முக்கியமாக சில கிரகங்கள் வலுவாக மாறுறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே பதவி உயர்வு, சொந்த வீடு கனவு நினைவாகிறது, செட்டில் ஆகிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அது உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் காரியத்தில் இறங்குனீங்கன்னா வெற்றிங்கிறது ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை பாருங்கங்கிறத சொல்கிறேன். ஜூலை மாதம் முடிவடைந்து ஆகஸ்ட் மாதம் இந்த டைம் சனிக்கிழமை பிறந்திருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த சனிக்கிழமை மாதம் பிறந்தது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நிறைய கிரகங்களுடைய நகர்வுகள் நிகழ்கிற மாதிரி இருக்குது. இது 12 ராசிக்காரங்களுக்குமே வாழ்வில் ஏற்ற இறக்கங்களையும் பல்வேறு திருப்பங்களையும் ஏற்படுத்த போகுது. ஆக்சுவலி நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். கிரகங்கள் சுபஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போது அமோகமான பலன்களும், அசுப இடங்களுக்கு செல்லும் போது சவால்களும் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஆகஸ்டில் நிகழக்கூடிய முக்கிய கிரக பயிற்சியால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்? எதிர்பாராத அதிர்ஷ்ட மலையில் இருப்பீங்களா? இல்லை தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எச்சரிக்கையா, இல்லை மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீங்களா, இல்லை அதிர்ஷ்டசாலியா, இல்லை என்ன தான் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னங்கிறத விரிவாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அந்த பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பல்வேறு நன்மைகளையும் மன அமைதியும் தர இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. நாட்களாக தடைப்பட்டு வந்த முக்கிய வேலைகள் அனைத்தும் இந்த டைம் சுலபமாக முடிவடையுங்கிறது சொல்லப்படுது. பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும். இதனால் நிதி தொடர்பான கவலைகள் இருக்கிறது எல்லாமே நீங்கும். குடும்பத்தினரோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கை பல மடங்கு உயரும். இதுவரை முடியாது என்று நினைத்த காரியங்களை கூட சாதித்து காட்டி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துவீங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்டில் நடக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ பொதுவாகவே இப்போ உங்களுக்கு இவ்வளோ சொல்லப்பட்டிருக்குன்னா அப்போ டீப்பாக உங்களுக்கு இன்னும் என்னென்ன பலன்லாம் குறிப்பிடப்படும், அப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீப்பாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. நீங்கள் தைரியமாகவும் ஆற்றல் நிறைந்தவர்களாகவும் உணர்கிற மாதிரி
இந்த மாதம் இருக்க போகுது. இதுதான் உங்கள் தற்போதைய பணிகளை முடிக்க உதவியாகவும் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஒரு உயர் பதவியை அடையிறது ஈஸியாக இருக்கும். உங்கள் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி காண்பீங்க. இருப்பினும் ஆகஸ்ட் 17 முதல் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஆணவமான கடுமையான பேச்சை தவிர்க்கணும். ஏன்னா அது தேவையற்ற வாக்குவாதங்களை தூண்டக்கூடும். நீங்கள் அரசாங்க துறையிலிருந்து உதவியை பெறக்கூடும். மேலும் உங்கள் எதிரிகளை வெல்வீங்க. சுக்கிரன் நீச்ச நிலையில் இருப்பதால் இந்த டைம் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். அதோடு உங்கள் நண்பரோடு தரமான நேரத்தை செலவிடுவீங்க. மேலும் மறைஞானம் மற்றும் ஆராய்ச்சியில் ஆர்வம் காட்டுவது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் காட்டும்போது அதில் உங்களால் சாதனை புரிவது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்களால் ஏற்பட போகுது. இதில் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். தொழிலில் படைப்பாற்றல் துறைகள், ஆடை, அழகு மற்றும் வடிவமைப்பு ஆகியவற்றில் புதிய முயற்சிகளை தொடங்குனீங்கன்னா இந்த மாதம் செய்யலாம் உகந்தது. உங்கள் கடின உழைப்பின் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதோடு உங்கள் தொழில்முறை அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்ளுங்க. ஆகஸ்ட் 17 வரை உச்சம் பெற்ற வியாழன் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும். அது உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து வேலை வாய்ப்பு வரக்கூடுற மாதிரி செய்யும். எந்த ஒரு வேலையும் தொடங்குவதில் எச்சரிக்கையாக இருங்க. சனியின் வக்ர சஞ்சாரம் காரணமாக இந்த காலகட்டம் வேலை மாற்றங்களுக்கு உகந்ததில்லை. ஸோ அதை கைவிட்டுருங்க. உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் கீழ்நிலை ஊழியர்களோடு நல்லுறவை பேண முயற்சி பண்ணுங்க. அது உங்கள் மேலதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் உங்கள் கடின உழைப்பை பாராட்டுவதற்கு இருப்பாங்க. அதன் விளைவாக பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய மாற்றங்கள் தொழிலையும் வேலையிலையும் இருக்கும். அப்புறம் நிதி ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் சில மன அழுத்தங்களை கொண்டு வரலாம். அதுவும் ஆகஸ்ட் 5 முதல் புதன் உச்சம் பெற்ற வியாழனோடு இணைந்து பயணிப்பதால் நீங்கள் தேவையற்ற காரணங்களுக்காக பணத்தை செலவழிக்க நேரிடும். குறிப்பாக இந்த மாதம் வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கு உகந்தது. அதை முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டம் ஊக வணிகம் அல்லது பங்கு சந்தைக்கு சாதகமாக இருக்குது. அதோடு இந்த மாதம் குழந்தைகள் அல்லது கல்வி தொடர்பான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் சனியின் வக்ர இயக்கத்தின் காரணமாக இந்த மாதம் பரம்பரை சொத்துக்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் அதில் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்ய வேண்டாம். குறிப்பாக 28ஆம் தேதி சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய காரணத்தினால ஒரு தகராறை தீர்க்கும்போது உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நிதி ரீதியாக அவசியம். நிதி ரீதியாக நான் சொன்ன மற்றதில் கவனம் செலுத்துங்க. இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது பரம்பரை சொத்தில் கவனமாக இருங்க. மற்றது நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்யுங்க. ஸோ நிதி ரீதியாக இந்த மாதிரிலாம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப உங்கள் ராசிக்காரங்க நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நிறைய நல்லது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அப்புறம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இந்த மாதம் உங்கள் துணையோடு இருந்த கடந்த கால கருத்து வேறுபாடுகள் அல்லது மனக்கசப்புகள் தீரும். இருப்பினும் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் துணையோடு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். நீங்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்கள் துணையோட உங்கள் காதலை தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது. உங்கள் வாழ்க்கை துணையோடு ஒரு மறக்க முடியாத நிகழ்வை கொண்டாடலாம். அதோடு உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் மாமியார் மாமனாரோடு ஒரு சுமூகமான உறவை வளர்ப்பதற்கு இந்த மாதம் உகந்தது. அதனால் அதுக்கெல்லாம் தாராளமாக முயற்சி பண்ணலாம். ஸோ காதல் மற்றும் திருமணம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு குறிப்பிடப்படுது. வரக்கூடிய இந்த மாதம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து உங்கள் நிதிகளை நிர்வகிப்பதில் ஸ்பெஷல் கவனம் செலுத்துமாறு உங்கள் ராசிக்கு அறிவுறுத்தப்படுது. அதோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு புதிய படிப்பில் சேர்ந்து அதை வெற்றிகரமாக முடிக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா முடிக்க முடியும். ஆகஸ்ட் 12 முதல் 17 வரை உங்கள் நண்பர்கள் அல்லது பெண் அறிமுகங்களோடு அதிக நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவிடுவதை தவிர்க்கணும். அதோடு நீங்கள் கல்வி கடன் பெற்று வெளிநாட்டில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்க்கை பெற முயற்சி பண்ணிங்கன்னா சேர முடியும். குழந்தைகள் மந்தநிலை அல்லது தற்காலிக கவனக்குறைவை அனுபவிக்கக்கூடும். அதனால் அதில் ஸ்பெஷலாக கவனமாக இருக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது டீப்பாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.